இதுதான் கண்ணாமூச்சி என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி கட்டாயம் என் காதல் ஆட்சி கூடும் பார்த்தென்றல் சாட்சியில் வந்து வந்து போறா என்றால் கால் உயிர் கரைகிறேன் தள்ளி போகாதே நெஞ்சு கிள்ளதே கண்மணி சொன்ன என் சொல்லில் இல்லை உண்மைகள் ஏனோ கோபங்கள் சொல்லடி. சாரிடி, நான் பண்ணது பெரிய தப்பு தாண்டி. இப்ப நீ இல்லாத இந்த நிமிஷம் எவ்வளவு வழியில துடிச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? உன்னை பார்க்கணும்டி. இப்படிதானே நீ துடிச்சிருப்ப. என்னை பார்க்கணும்னு துடிச்சிருப்பல. அதான் உன்னையே அறியாம எனக்கு நீ தண்டனை கொடுத்துட்டு இருக்கடி. போதுண்டி, இந்த தண்டனை போதுண்டி. எனக்கு உன்னை பார்க்கணும்டி. என்ன நீ அடிச்சு திட்டிக்க என்ன வேணாலும் பண்ணிக்கோடி. எனக்கு ஒண்ணு கூட போட்டுக்க. ஆனா எனக்கு இப்ப உன்னை பார்க்கணும்டி. நான் பண்ணது தப்புதான். என்னால இந்த தண்டனை தாங்க முடியலடி. எனக்கு நீ வேணும்டி. யாழ்குட்டி ப்ளீஸ்டி. உன்னால எனக்கு தெரியும் யாழ்குட்டி, உன்னால என்ன பார்க்காம இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் உன் பிஞ்சு மனசு அதை எவ்வளவு தாங்கிட்டு இருக்குல்ல. என்னால தாங்க முடியலடி. ஒரு ஆம்பளையா என்னால இந்த வழியை தாங்க முடியலையே. நீ எப்படி அடிச்சாலும் தாங்கின. நான் உன்னை எந்த அளவுக்கு நோய் அடிச்சிருக்கேன்ல. ஐயோ, நானும் ஆம்பளையா கிடையாது தெரியுமா? கொஞ்ச நாளா நீ நானும் ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டல. அதுல யாரும் கண்ணு பட்டுச்சுன்னு நினைக்கிறேன்டி. யாழ்குட்டி, யாரு கண்ணு பட்டாலும் பரவாயில்ல. என் பொண்டாட்டி நீ தாண்டி, என் குழந்தைய நீ தாண்டி. நீ எனக்கு வேணும்டி யாழ்குட்டி. எனக்கு இப்போ உன்னை பார்க்கணும்டி. நான் உன்னை பார்க்கணும்னு வச்சுக்கேன், சத்தியமா சொல்றேன், நான் ஒரு பைத்தியக்காரனா ஆயிடுவேண்டி. அந்த அளவுக்கு மனசு வலிக்குதுடி. உன் பிஞ்சு மனசு நான் எவ்வளவு நோய் அடிச்சிருக்கல. நீ நேத்தெல்லாம் எவ்வளவு வலி அனுபவிச்சிருப்பல. அதுக்கு தண்டனை தாண்டி இப்ப நான் வலி அனுபவிச்சுட்டு இருக்கேன். எனக்கு தெரியும் முன் கோபம் எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்ப நான் உணர்ந்துட்டேன்டி. இல்ல என்னமோ உனக்கும் எனக்கும் நடுவுல ஏதோ ஒரு சதி நடந்துட்டு இருக்கோன்னு தோணுதுடி. யாழ்குட்டி, என்ன சதி நடந்தாலும் சரி, நான் உன்னை அப்படி பேசிருக்க கூடாதுல்ல. யார் மத்தியிலும் உன்னை நான் விட்டு கொடுக்காம இருந்திருக்கணும்ல. நான் உன்னை விட்டு கொடுத்துட்டேன்டி. அதான் நான் பண்ண பெரிய தப்புடி. யாரும் சாரிடி செல்லும். நீ ஒரு குழந்தை, இவ்வளவு இன்னசென்ட். நீ அந்த டீயை வேணும்னு கொட்டியிருக்க மாட்டேடி. அம்மா அப்படி சொல்லியிருக்காங்கன்னா அதுல வேற என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலடி. யாழுமா ப்ளீஸ்மா, இந்த மாமா ஒரே ஒரு வாட்டி பார்க்கணும்னு சொல்லுடி. நீ கோயம்புத்தூருக்கு போகிறேங்கிறது கூட நான் எப்படி மறந்துருக்கேன்ல. சத்தியமா சொல்றடி, உன் மேல பாசம் இல்லாமலாம் இல்லடி. உன் மேல எனக்கு எக்கச்சக்க பாசம் இருக்குடி. உங்க அண்ணனுங்களை விட நான் உன்னை என் கையில வச்சு தாங்க வேண்டி. ஏதோ நேற்று நான் பைத்தியக்காரனா இருந்திருக்கேன்டி. அதை உடனே நான் அப்படி திடீர் இருக்கேன். இன்னும் மன்னிச்சிருடி யாழு, ப்ளீஸ்டி. யாழ்குட்டி, எனக்கு ஒன்று பார்க்கணும்டி. நான் இப்பவே கிளம்பி கோயம்புத்தூருக்கு வரேன்டி. நான் உன்னை பார்க்கணும், உன்னை பார்த்தே ஆகணும்டி. இப்ப நீ பார்க்கணும்னு புலம்பி என்ன பிரயோஜனம்னா? எதுக்கு இப்ப இந்த புலம்பலே? ஷாலுமா, ஷாலு, நீ கூட என்ன புரிஞ்சுக்கிறியாமா? என்ன நான் புரிஞ்சுக்கணும்? நல்லா புரிஞ்சுக்கிட்டேனா? அதுவும் இப்போ இந்த நிமிஷம் உன்னை பத்தி நான் நிறைய புரிஞ்சுக்கிட்டேனா? ஏன்னா என் அண்ணன் ரொம்ப புத்திசாலி, என் அண்ணன் மாதிரி வேற யாருமே கிடையாதுன்னு நான் ரொம்ப பெருமிதமா இருந்தேனா, ரொம்ப திமிரா இருந்தேன். என் அண்ணன் மாதிரி யாருமே கிடையாதுன்னு. அதுலயும் என் ஃப்ரெண்டு யார் நீ லவ் பண்றேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு சந்தோஷத்துக்கு அளவு இல்லை தெரியுமா? என் ஃப்ரெண்டு எனக்கு அண்ணியா வர போறான். அவளை நான் ஒரு நாளும் சொந்தக்கார பொண்ணை நான் பார்த்ததே கிடையாது. எப்பவுமே அவளை நான் என் ஃப்ரெண்டா தான் பார்த்திருக்கேன். அவளும் அப்படிதானா? இல்ல எந்த இடத்துலயுமே விட்டு கொடுத்தது கிடையாது தெரியுமா? ஜீவாவோட தங்கச்சின்றதுனாலயா, இல்ல மாமா பொண்ணுங்கிறதுனாலயா? எதுவுமே கிடையாதுண்ணா. என்ன அவ ஃப்ரெண்டா மட்டும்தான் பார்த்திருக்கா. எந்த இடத்துலயுமே என்ன அவ விட்டு கொடுத்ததே கிடையாது. ஒரு பொருள் சாப்பிட வாங்கினா கூட ஷாலு எங்கன்னு ஷாலு தேடி என்ன தேடி அலைஞ்சு எடுத்துட்டு வந்து எனக்கு கொடுப்பானா? அண்ணா, உனக்கு வேணா இது சின்ன விஷயமா படலாம், ஆனா எனக்கெல்லாம் இது பெரிய விஷயம் தானா? நீ எப்ப அவளை லவ் பண்றேன்னு சொல்ல ஆரம்பிச்சியோ அதுல இருந்து அவன் வாயை திறந்தாலே ஜீவா மாமா மாமான்னு குழந்தை போல உன்னை சுத்தி வந்திருந்தா தெரியுமா? இதெல்லாம் என்னன்னா, நீ அவளை எந்த அளவுக்கு பேசியிருக்க தெரியுமா? அவ மனசு நோங்குற அளவுக்கு. மெச்சூர்டா இருக்கிற நாங்களே இந்த மாதிரி நீ பேசியிருந்தனா கோவமும் ஆத்திரமும் வந்து யார்கிட்டயாவது சொல்லி முதல்ல உன்னை திட்டு வாங்க வைக்கணும், இல்ல உன்னை யார்கிட்டயாவது பேசி அடி வாங்க வைக்கணும்னு நினைப்போம். ஆனா அவ மெச்சூர்டு இல்லைன்னு தானே பேரு. உன் பேரு எங்கேயுமே யார்கிட்டயுமே விட்டு கொடுத்துடக்கூடாது. தான் மாமாவை யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு உன்னை விட்டு கொடுக்காம இருக்கணும்னு உன் பேரை எந்த இடத்துலயுமே சொல்லல தெரியுமா? நீ திட்டினது கூட அவ யார்கிட்டயும் சொல்லல. ஏன் அவங்க அண்ணனுக்கிட்ட அவ எதையுமே மறைக்க மாட்டா. சூர்யா மாமா கிட்ட அவ இது வரைக்கும் எதையுமே மறைச்சதே கிடையாது. ஆனா சூர்யா மாமா கிட்டயே அவ அதை மறைச்சிட்டா தெரியுமா? சூர்யா மாமா ரொம்ப புத்திசாலி. தங்கச்சி எதனால வருத்தத்துல இருக்கான்னு ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாரு. ஏன் ஜீவானா, உங்களை பார்த்ததும்
எனக்கு ஒரு அண்ணன் இல்லையேன்னு நினைச்சு எத்தனை நாள் வருத்தப்பட்டிருக்கேன் தெரியுமா? ஆனா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவ்வளவு சந்தோஷப்பட்டேனா. ச்சே, எனக்கு இப்படி ஒரு அண்ணன் இருக்க கூடாதா? இல்லைன்னா என்ன, இவருமே எனக்கு அண்ணன் தானே அப்படின்னு நினைச்சு நான் நிறைய நாள் சந்தோஷப்பட்டிருக்கேனா. ஆனா நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு கொஞ்சம் கூட நான் நினைச்சு பார்க்கலண்ணா. ஏன்னா உங்க அம்மா எது சொன்னாலும் கண்ணை மூடிக்கிட்டு நம்பிடுவீங்களா? யாரு நீ அப்படி பண்ணிருப்பான்னு நீங்க கொஞ்சம் யோசிக்க வேணாம்? அது சரி, உங்களை பத்தி யாழினி கிட்ட யாராவது போய் தப்பா சொன்னா யாழினி உடனே நம்பிடுவாளா என்ன? அப்படி அவன் நம்புவாளா? உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. இவ்வளவு நாளா எனக்கு ஒரு அண்ணன் இல்லையேன்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேனா. ஆனா இப்படி ஒரு அண்ணன் எனக்கு கிடைச்சிருந்தா நான் வேணான்னு தானே சொல்லியிருப்பேன். எதையுமே நீங்க தீர விசாரிக்கல. விசாரிக்காம ஒரு பக்கத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கத்தை கிழிச்சு போடணும்னு நினைச்சீங்க பாருங்க. அதுலயே நீங்க, நான் எதுவும் சொல்ல விரும்பலண்ணா. அனிதா, அந்த அளவுக்கு என்ன வெறுக்கிறீங்களா? சாரிண்ணா, நீங்க யாருக்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டது எங்களுக்கு எல்லாருக்கும் கோவம் தானே வருது. அதுலயும் ஜீவண்ணாவா இப்படி நடந்துக்கிட்டாருன்னு நினைக்கும் போது ஆச்சரியமாவும் இருக்குண்ணா. எங்களால ஏத்துக்க முடியல. அதனாலதான் எங்க கிட்ட இருந்து இப்படி கோவமான பதிலா வருது. மன்னிச்சிருங்கண்ணா. இப்ப நீங்க வருத்தப்பட்டு இருக்கீங்கல்ல, இத நேத்தா ஒரு நாள் முழுக்க வருத்தப்பட்டிருக்கான். அந்த வருத்தம் உங்க கண்ணில் துளி கூட படலன்னா. ஏன்னா உங்க முன்னாடிதான் யாழினி வருத்தப்பட்டு ஏங்கி போய் நின்று இருக்கான். அது உங்களுக்கு பெருசா தெரியலன்னா, ஒரு ஆம்பளையா எல்லாத்தையும் தாங்குற உங்களாலேயே இந்த வலியை தாங்க முடியலல்ல. அப்போ அவளோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. அவன் சுட்டித்தனமா குழந்தைத்தனமா இருக்கிறவ. அப்படிப்பட்டவ நேற்று ஒரு நாள் முழுக்க தனக்குள்ள உள்ள வேதனையை யார்கிட்டையும் சொல்லி அளவும் முடியாம தனக்குள்ளையும் வச்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்து பேசவும் முடியாம நீங்க அவளை ஒரு வாட்டியும் முகம் காமிச்சிட்டு நினைக்கும் போது எங்களுக்கு வேதனையா இருக்குண்ணா. நேற்று கிளம்புற கடைசி நிமிஷம் வரைக்கும் அவ கண்ணு உங்களை மட்டும்தானே தேடிச்சு. ஆனா உங்களுக்கு அவ கோயம்புத்தூருக்கு போறாங்கிற விஷயம் கூட மறந்து போச்சு. அந்த அளவுக்கு உங்களுக்கு யாழினி மேல கோவம். இந்த கோவம் வர காரணம் பெரியம்மா தானே. பெரியம்மா சொல்றது எல்லாமே நீங்க நம்பிட்டீங்க. குருட்டுத்தனமா நம்பனால்தான் இப்படி இந்த நிலைமைக்கு வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. தப்பா நினைக்காதீங்கண்ணா. யாழினியை திட்டுறீங்க சரி, யாழினியை கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு போயிட்டீங்களே, இது உங்களுக்கு தப்புன்னு படல? நீங்க கேட்க, ஏம்மா சூர்யா மச்சான் இது வரைக்கும் உன்னை கை நீட்டி அடிச்சது இல்லையான்னு. ஆமா, மாமா என்ன கை நீட்டி அடிச்சிருக்காரு. உரிமையில தான் அடிச்சிருக்காரு. பொண்டாட்டிங்கிற உரிமையில தான் என்ன அடிச்சாரு. நீங்களும் யாழினியை பொண்டாட்டிங்கிற உரிமையில தான் அடிச்சிருப்பீங்க. ஆனா ஏன் மேல தப்பு இருக்க போய் தான் மாமா என்ன கை நீட்டினாரு. நீங்க யாழினி மேல தப்பே இல்லாம கை நீட்டி இருக்கீங்களே. யாழினி ஏதாவது தப்பு பண்ணியிருந்து நீங்க அடிச்சிருந்தா உங்களுக்கு உரிமை இருக்கு, அதனால நீங்க அடிச்சீங்கன்னு நாங்க சந்தோஷம் தான் படுவோம். என் மேல என்ன தப்புன்னு கேக்குறீங்களாண்ணா? ஆமா, அத்தனை ஆம்பளைங்க இருக்கிற மத்தியில நான் வெறும் பாவாடை சட்டியை போட்டு வந்து நின்னா எந்த ஆம்பளையும் என்னை பார்க்கணும்னு தான் நினைப்பான். அதுவும் தப்பா பார்க்கணும்னு தான் நினைப்பான். அது மாமாவால ஏத்துக்க முடியல. என் மேல உள்ள உரிமையில தான் அவர் என்ன கை நீட்டி அடிச்சாரு. அப்ப நான் பண்ணது தப்பு தானே, அதுக்கு அவர் அடிச்சது சரிதானே. இங்க பாருங்கண்ணா, நீங்க யாழினி அடிச்சது தப்புன்னு நான் சொல்ல வரல. அவ தப்பே பண்ணாம நீங்க அடிச்சீங்க பாருங்க, அதுதான் தப்புன்னு சொல்றேன். ஆமாண்ணா, கதிர் கூட என்ன அடிச்சிருக்கான் தான். அதுவும் நான் தப்பு பண்ண போய் தான் என்ன அடிச்சிருக்கான். நானு என் வாயாடித்தனத்தால எல்லா ஆம்பளை பசங்களையும் திட்டிருக்கேன். ஆனா அவனுங்க என்னை நேரம் பார்த்து பழி வாங்கணும்னு நினைச்சு நான் எங்க தனியா கிடைப்பேன்னு பார்த்து என் மேல கையை வைக்க வந்தானுங்க. அதுவும் நான் பண்ண தப்பு தானே, அதுக்குதான் கதிர் என்ன அடிச்சிருக்கான். இங்க பாருங்கண்ணா, தப்பு இருந்தா உரிமையா நீங்க கை நீட்டலாண்ணா, திட்டவும் செய்யலாம். யாரும் எந்த தப்புமே பண்ணலையேண்ணா. அவ தப்பே பண்ணாம திட்டி இருக்கீங்க, கை நீட்டி இருக்கீங்க. அவ பாவம் இல்லைண்ணா. அவ பிஞ்சு மனசு தாங்கி இருக்குமா சொல்லுங்க. இங்க பாருண்ணா, இந்த அளவுக்கு நாங்க 3 பேரும் உன்னை திட்டுறோம், கேள்வி கேட்கறோம்னா எதனால? உன் மேல உள்ள உரிமையினால. நீ எங்க அண்ணன்ற உரிமையில தானே உன்கிட்ட நான் கேட்டுட்டு இருக்கோம். நீ தப்பு பண்ண போய் தானே நாங்க கேட்கிறோம். நீ எதுவுமே பண்ணாம உன்னை திட்டினா உன் மனசு எவ்வளவு வலிக்கும். அதை விட தனக்கு பிடிச்சவங்க நம்மள புரிஞ்சிக்காம திட்டா இன்னும் எவ்வளவு வலிக்கும்னு உனக்கு தெரியும்லண்ணா. உனக்கு என்னன்னா ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். நீ தப்பு பண்ணிருக்கேன்றதை சுட்டி காட்டி உன்னை திட்டும் போதே உன் மனசு இப்ப வலிக்குது தானே. நீ தப்பு பண்ணிருக்கும் போதே உனக்கு வலிக்குதுன்னா அவ என்னன்னா பண்ணா? அவளுக்கு நீனா அவ்வளவு இஷ்டம். ஆனா நீயே அவளை திட்டிருக்க, அது அவளை எவ்வளவு பாதிச்சிருக்கும். இதெல்லாம் கூட பரவாயில்ல. அவனை பைத்தியக்காரன் வேற ஒண்ணு பண்ணிருக்க பாரு. அவகிட்ட என்ன சொன்ன? போய் சாவா. அவ செத்துட்டா நீ அனாதை ஆயிடுவ, தெரியும்ல. ஆமா, நான் பைத்தியக்காரத்தனமா தான் நடந்துட்டு இருக்கேன். அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு அவளை நான் சொல்லக்கூடாத வார்த்தையெல்லாம் சொல்லிட்டேன். நான் பண்ணது எல்லாமே தப்பு தான்.
இதுக்கு நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். ஷாலினி, நான் கோயம்புத்தூர் கிளம்புறேன். என் ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக கொஞ்சம் பேக் பண்ணு. நான் கிளம்புறேன். அண்ணா இங்க பாரு, சூர்யா மாமா சொல்லியிருக்காங்களே இப்போதைக்கு போய் பார்க்க வேணான்னு. கொஞ்சம் பொறுமையாயிரு, அப்புறம் போகலாம். சொன்னா கேளுண்ணா. இங்க பாரு, உன் வருத்தம் எங்களுக்கு புரியுது. நாங்க திட்டோமே நினைச்சு நீ இப்பவே போகணும்னு நினைக்காத. எங்களுக்கு மனசு கேட்கல, அதனால நாங்க திட்டினோமே. ஆமாண்ணா, நாங்க எதனா தப்பா திட்டி இருந்தோம்னா தப்பா தான் திட்டி இருக்கோம், எங்களுக்கும் தெரியும். நாங்க திட்டினது தப்புனா மன்னிச்சிருங்கண்ணா. எங்களுக்கு யாழுவா அந்த அளவுக்கு பிடிக்கும்ண்ணா, அதனாலதான் எங்க மனசு கேட்காம உங்களை நாங்க இப்படி பேசிட்டோம். மன்னிச்சிருங்கண்ணா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதான் சூரிய மாமா சொல்லியிருக்காங்களே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா, வெயிட் பண்ணுங்கண்ணா. இல்ல இல்ல ஜீவாண்ணா, நீங்க கோயம்புத்தூருக்கு போறதுதான் சரி. நீங்க கிளம்புங்க, உங்க ட்ரெஸ்ஸஸை நான் பேக் பண்றேன். நீங்க இப்பவே கிளம்புங்க, போய் யாழுவ பாருங்க. யாழ் என்ன சொன்னாலும் கேட்டுக்கோங்க, அவ எவ்வளவு திட்டினாலும் வாங்கிக்கோங்க. அவ திட்டமாட்டா, நல்லா தெரியும். ஏன்னா அவ உயிரே நீங்கன்னு நினைக்கிறா. நீங்க போங்க, நீங்க போனீங்கன்னா தான் சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். நீங்க போய் யாழுவ பாருங்க. ஆமா துளசி, நான் யாழ்வை பார்த்தே ஆகணும். அதுவும் இன்னைக்கு நான் யாழ்வை பார்த்தே ஆகணும். இதுக்கு மேல நான் தள்ளி போடக்கூடாது. அது சரியாகவும் வராது. இங்க என்னமோ நடக்குது, அது மட்டும் எனக்கு நல்லா புரிய வருது. அது என்னன்னு நான் கண்டுபிடிச்சேன், நான் மனுஷனா இருக்க மாட்டேன். சரிம்மா, நான் கிளம்புறேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வா. நீ எதுக்கும் சூரிய மாமா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடு, அது நல்லதுன்னு தோணுது எனக்கு. சொல்லிட்டு கிளம்பு. அதை நான் பாத்துக்கிறேம்மா, நான் கிளம்புறேன். பாத்துங்கண்ணா, பத்திரமா போயிட்டு வாங்க. யாழுவ சிரிக்க வச்சுட்டு வாங்க. சிரிக்க வைக்கிறீங்களோ இல்ல கூடவே கூட்டிட்டு வரீங்களோ, எது பண்றீங்களோ மொத்தத்துக்கு யாழு சந்தோஷமா இருக்கும். எங்களுக்கு தேவை அதுதானா. நீங்களும் யாழுவும் என்னைக்கும் பிரிஞ்சிடக்கூடாது, இப்பவும் சந்தோஷமா இருக்கணும். இது வரைக்கும் நான் முட்டாளா இருந்துட்டேன், இனிமேல் அப்படி இருக்க மாட்டேமா. அவ என் பொண்டாட்டி, என் பொண்டாட்டி என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. தாலி கட்டினதான் பொண்டாட்டி இல்லை, அவ எனக்கு இப்பயும் பொண்டாட்டி ஆயிட்டான். இனி தாலி மட்டும்தான் கட்டணும். கூட்டிட்டு வந்து முதல்ல அதை பண்றேன், சீக்கிரமே பண்றேன். கடவுளே, இப்படி பிரச்சனை மேல பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கீங்களே. சூர்யா மாமா எவ்வளவுதான் தாங்குவாங்க? என்னாலேயே அவருக்கு பெரிய பிரச்சனை. இப்போ யாழினியை நினைச்சு அவர் கவலையில இருக்காரு. யாழு அங்க மனசு வருத்தத்தோட இருக்கான். ஏன் கடவுளே இப்படிலாம் நடக்குது? நான் இங்க வந்து இருக்கக்கூடாது. சூர்யா மாமாக்கு கல்யாணம்னு சொன்னதும் அம்மாவை மட்டும் அனுப்பியிருக்கணும். நான் மறுபடியும் இங்க வந்ததுதான் சூர்யா மாமாக்கு நிறைய பிரச்சனையே. என்னாலதான் அவருக்கு நிறைய பிரச்சனை. இப்போ யாழினியோட பிரச்சனை வேற ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இப்போ யாழினி பிரச்சனை வேற ஒரு பக்கம். மாமா பாவம், எத்தனை தான் பாப்பாரு. அவர் இப்ப மனசு வருத்தத்தோட இருப்பாரு. நான் என்னன்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்துவேன். அவர் வருத்தப்படுறது எனக்கு கஷ்டமா இருக்கே. என்னதான் பண்றதுன்னு தெரியல. சூரியமாமா இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா சத்தியமா கோவத்துல வீட்டையே ரெண்டாக்கிடுவாங்க. ஆனா இப்ப வரைக்கும் மாமா பொறுமையா அமைதியா ஒரு பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டு வராரு. துளசி, 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 என்ன பண்றா இவ? எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்க? இவ கவனம் எங்க இருக்கு? துளசிமா, ஏ துளசி. அத்தை, அத்தை, நீங்க பார்த்து வந்தீங்க? எப்போ வந்தீங்க? அது சரி, ரொம்ப நேரமா உன்னை கூப்பிட்டு இருக்கேன். என்ன துளசி, என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஏதாவது பிரச்சனையா? சேச்சா, அப்படிலாம் இல்ல அத்தை. வீட்டை பத்தி நினைச்சிட்டே இருந்தேன்னா அதில் நீங்க கூப்பிட்டதை கவனிக்கல அத்தை. வேற ஒன்றும் இல்லை, அம்மா அப்பா பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன். வேற ஒன்றும் இல்லை அத்தை. சொல்லுங்க அத்தை, என்ன தேவைன்னா உங்களுக்கு? டீ போட்டு தரவா இல்லை காஃபி போட்டு தரவா இல்லை பால் மட்டும் கலக்கி தரவா? எனக்கு எதுவும் வேணாம் துளசி. என்னன்னு தெரியல, எனக்கு மனசே சரியில்லை. துளசிமா, நான் உன்னை கேட்குறேன், மறைக்காம சொல்றியா? அத்தை, என்ன அத்தை, என்ன நான் உங்ககிட்ட மறைக்க போறேன்? என்னன்னு கேளுங்க, நான் சொல்றேன் அத்தை. இல்லைம்மா, நம்ம வீட்டில் ஏதாவது பிரச்சனை நடந்துட்டு இருக்கா? என்கிட்ட யாரும் சொல்ல மாட்டீங்களா? ஏதாவது பெருசா பிரச்சனை நடந்துட்டு இருக்காமா? ஐயோ, என்ன அத்தை இப்படி கேட்குறாங்க? என்னமோ அப்போ அத்தை மனசுக்கு தோணி இருக்கு, அதான் இப்படி கேட்குறாங்க. துளசி, எதுவும் வாய் திறந்துடாத. அத்தைக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை. இப்போதான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு கொஞ்சம் மன திருப்தியோடு இருக்காங்க. மறுபடியும் நம்ம எதை பற்றியாவது சொன்னோம் அவங்களுக்கு ஏதாவது வந்துடும். வேண்டாம் வேண்டாம். என்னத்த, என்ன இப்படி கேட்டுட்டீங்க? நம்ம வீட்டில் பிரச்சனை உங்களுக்கு தெரியாம இருக்குமா? அதுவும் இல்லாம நம்ம வீட்டில் என்ன பிரச்சனை நடக்க போகுது? என்னத்த புதுசா கேட்குறீங்க? இல்லை துளசி, என் மனசுக்கு என்னமோ மாறி இருக்கு. யார் நீங்க என்ன கிளம்புனதுலேருந்து என் மனசு சரியில்லை. இது வரைக்கும் அவ ஊர்லேருந்து வந்து போயிட்டு தான் இருந்தா. அப்பெல்லாம் எனக்கு இந்த மாதிரி தோணுதில்லை. ஆனால் என்னமோ தெரியல, இப்போ என் மனசு சரியில்லை. யானி என் பக்கத்துலேயே வச்சு பார்த்துக்கணும்னு தோணுது. அவள் ஏதோ மன வருத்தத்தில் இங்கேருந்து போயிருக்காளோன்னு என் மனசு அடிச்சுக்குது. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, ஏதோ மாதிரி இருக்கு துளசி. யார் நீங்க வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது.
சூர்யா கிட்ட நீ பேசி பாக்குறியா? யாழினி இங்க வர சொல்லி நீ சூர்யா கிட்ட பேசி பாக்குறியா? அத்தை, என்ன அத்தை ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? யாழினி நல்லாதான் அத்தை இருக்கான். அவ படிக்கதானே அத்தை போயிருக்கான். எதுக்கு இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? அதை பத்தி எல்லாம் நினைக்காதீங்க. அவ ஒரு மாசம் இங்க இருந்துட்டா இல்லையா, அதனால உங்க மனசுக்கு அப்படி இருக்கு போல இருக்கு. நீங்க அப்படிதான் யோசிக்காதீங்க அத்தை. அவன் நல்லபடியா படிக்கட்டும், விடுங்க. நான் போய் சூர்யா மாமா கிட்ட சொன்னா மாமா கேட்பாரா? எனக்கு தெரியல அத்தை. இல்ல, எனக்கு தோணுது நீ போய் சூர்யா கிட்ட பேசினா சூர்யா ஒத்துப்பான்னு எனக்கு தோணுது. எனக்கு என் பொண்ணு என் பக்கத்துல இருக்கணும்னு தோணுது. என்னமோ தெரியல, இந்த தடவை எனக்கு அவளை அனுப்பவே மனசு இல்லை. அவளும் முகத்துல ஏதோ சோகமாவும் சங்கடமாவும் போன மாதிரியே இருக்கு. அவ மனசுல துளி கூட சந்தோஷம் இல்லாத மாதிரி எனக்கு தோணுது. அத்தை, இங்க பாருங்க, இதெல்லாம் நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க. அதெல்லாம் யாருக்கும் ஒன்றும் கிடையாது. சரி, உங்களுக்காக நான் மாமா கிட்ட போய் பேசுறேன். மாமா என்ன திட்டினாலும் பரவாயில்ல, நான் மாமா கிட்ட கேட்டு பாக்குறேன் அத்தை. நீங்க இதெல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்காதீங்க. இப்பதான் அத்தை உங்களுக்கு உடம்புக்கு ஓரளவுக்கு பரவாயில்லையான்னு இருக்கு. அத்தை, நீங்க மறுபடியும் எதனா மாமாவால தாங்கிக்க முடியாது அத்தை. ப்ளீஸ், நீங்க இதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாதீங்க, அமைதியா விடுங்க. ஏதோ இப்போ உங்ககிட்ட பேசுறதுக்கு அப்புறம் மனசு கொஞ்சம் லேசான மாதிரி இருக்கு. துளசி, உங்க வீட்டுல பிரச்சனை போயிட்டு இருந்ததே, உன் கல்யாண பிரச்சனை என்னாச்சு? அது சரி, அது என்னாச்சு நீ யாருக்கு அத்தை தெரியும்? தெரியல, அப்பா என்கிட்ட எதுவுமே சொல்றது இல்ல அத்தை. நானும் அப்பா கிட்ட கேட்கறது இல்ல. அம்மா கிட்டயும் அப்பா எதுவுமே சொல்றது இல்ல. அம்மாக்கும் தெரியலன்னு தான் சொல்றாங்களே. தெரியல அத்தை, பாப்போம், விடுங்க. அத்தை, நான் உங்களுக்கு காஃபி போட்டு கொடுக்குறேன், நீங்க முதல்ல குடிங்க. அப்பதான் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்லையான்னு இருக்கும். நீங்க குடிங்க, இந்த மாமாக்கும் காஃபி கொடுத்துட்டு பேசி பார்க்குறேன் அத்தை. உனக்கு 1008 பிரச்சனை இருக்குல்ல, இதுல நான் வேற யாழினியை பத்தி பேசுன்னு சொல்றேன். உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குல்ல. சாரி துளசி, இந்த அத்தைக்காக இது மட்டும் செய்ய. ஐயோ அத்தை, என்ன அத்தை இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் எனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. இதுவும் நம்ம வீடு தானே அத்தை. இந்த வீட்டுல பிரச்சனை வந்தாலும் அதையும் நான் பார்க்கணும் தானே. தப்பா நினைக்காதீங்க, நான் இந்த வீட்டு பொண்ணா சொல்லல, இந்த வீட்டுல ஒரு சொந்தக்கார பொண்ணா தான் சொல்றேன். அதுக்காக தப்பா எடுத்துக்காதீங்க. இங்க பாரு, இந்த வீட்டுல எந்த பிரச்சனை வந்தாலும் நீ தான் பார்க்கணும். அதுக்கான எல்லா உரிமையும் உனக்கு இருக்கு. இப்ப கூட யாழ் நீ ஊர்ல இருந்து வர சொல்றதுக்கு உன்னையே போய் சூர்யா கிட்ட பேச சொல்றேன். நீ தான் பேசணும், நீ பேசிதான் யாழ் நீங்க வர வைக்கணும். அதுக்கான எல்லா உரிமையும் உனக்கு இருக்கு. கூடிய சீக்கிரமே உனக்கு தெரியும். இந்த அத்தை யாருன்னு உனக்கு நல்லா புரியும், பாத்துக்கிட்டே இரு. உங்க வீட்டுல நீ பாக்குற பொறுப்பை விட இந்த வீட்டுல நீ பாக்குற பொறுப்பு தான் அதிகம். என்னையும் என் பொண்ணுங்களையும் நீ தான் நல்லபடியா பாத்துக்கணும், புரியுதா? உனக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு. உங்க வீட்டுல உங்க அம்மா அப்பா மட்டும்தான் பாத்துக்கணும். அவங்களையும் பாத்துக்கணும், வேணான்னு சொல்லல. அதை விட அதிகமா எங்களை பாத்துக்கணும். இது உனக்கான முக்கிய பொறுப்பு, மனசுல வச்சுக்க. அத்தை, நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லல, நான் பாக்குறேன். அதுக்கு எதுக்கு பொறுப்புன்னு இத்தனை பொறுப்பை தூக்கி என் தலையில வைக்கிறீங்க? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு அத்தை. சரிங்க அத்தை, நான் மாமாக்கு காஃபி கொடுக்க போறேன். நான் போட்டுமா? காஃபியை கொண்டு போய் கொடுத்துட்டு உடனே குடுகுடுன்னு ஓடி வந்துடாத. அவனே தங்கச்சி ஊருக்கு போயிட்டாலேன்னு மன வருத்தத்தில் இருப்பான். அவனுக்கு அதெல்லாம் 4 வார்த்தை பேசு. சரிங்க மாமா, கவலைப்படாதீங்க மாமா, நான் இருக்கேன் மாமா அப்படிங்கிற வார்த்தையை அழுத்தமா சொல்லு, புரியுதா? சரிங்க அத்தை. என்ன சரிங்க அத்தை? என்னவோ போ, எப்பதான் உனக்கு பொறுப்பு வரப்போகுதுன்னு தெரியல. ஒன்று நான் சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கு. இப்படி இருந்தா அப்புறம் நாங்க எப்படி வச்சு சமாளிக்கிறது? சீக்கிரமா கத்துக்க, அப்பதான் இந்த வீட்டுக்கு வந்ததும் ஒண்ணு எடுத்து போட்டு பார்க்க முடியும். பாத்துக்க. அது டெய்லி வந்து போயிட்டு இருக்கேன் எல்லாத்த, இப்பவே எல்லாமே பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். கடவுளே, நான் உன்னை சொன்னா நீ உன்னை புரிஞ்சுக்கிற. சரி, முதல்ல யாழி பிரச்சனை தீரட்டும், அப்புறமா உங்க பிரச்சனை என்னன்னு நான் பாத்துறேன். முதல்ல உங்க பிரச்சனை தீர்க்கணும், அதை தீர்த்தாதான் உண்டு. நான் சீக்கிரமே அண்ணன் கிட்டயும் லட்சுமி கிட்டயும் வந்து பேசுறேன். காஃபி ஆறிடும், நான் மாமாக்கு கொண்டு போட்டுமா? அச்சோ, காஃபி ஆறதுக்கு நின்றுட்டு இருப்பாங்களா? என் வாய் உங்களை பாத்துட்டு இருக்க சொன்னா என்ன? அவன் வேற கோவக்காரன், எதுனா கோவப்பட்டு திட்டிட்டு போறான். கொண்டு போ, சீக்கிரம் கொண்டு போ. மாமா. வா துளசி. என்ன? இல்ல மாமா, உங்களுக்கு காஃபி கொண்டு வந்தேன். காலையில இருந்து நீங்க எதுவுமே சாப்பிடல, இந்த காஃபியாவது குடிங்களேன். இல்லம்மா, எனக்கு இப்ப எதுவும் சாப்பிடணும்னு தோணல, நீ கொண்டு போ, நான் அப்புறம் வேணும்னா கேட்கறேன், சரியா? மாமா, இன்னும் நீங்க யாழு பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்லடி, இது யாழு பத்தின எண்ணம் இல்ல, ஜீவா பத்தின நினைப்பு. ஜீவா என்ன பத்தியா? என்ன மாமா? ஆமா, ஜீவா பத்தி தான். சரி, அந்த காஃபி அப்படி வச்சுட்டு இப்படி வந்து உட்காரு. மாமா, இந்த காஃபியை குடிச்சிட்டே என்கிட்ட பேசுங்களேன் ப்ளீஸ். காலையில இருந்து எதுவுமே சாப்பிடாம இருக்கீங்க, இது மட்டுமாவது குடிங்க மாமா. சரி, குடு. இந்தாங்க மாமா. சொல்லுங்க மாமா, என்ன மாமா
எதுக்கு இப்ப ஜீவானாவை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க? என்ன மாமா, என்னாச்சு? இல்லடி, ஜீவா மேல கோவப்பட்டு ஜீவாவை அடிச்சிட்டேன்டி. மனசு கஷ்டமா இருக்கு. தெரியும் மாமா, நான் உங்களை சாப்பிட கூப்பிடலாமேன்னு உங்க ரூம் பக்கம் வந்தேன். அப்பதான் நீங்களும் ஜீவானாவும் பேசிட்டு இருந்தீங்க. சரி, ஏதோ பேசிட்டு இருக்கீங்க, நான் இப்ப கூப்பிட்டு உங்களை தொல்லை பண்ண வேணாமேன்னு போகலான்னு நினைச்சேன். திடீர்னு பார்த்தா அடிக்கிற சவுண்டு. என்னன்னு பார்த்தா நீங்க ஜீவானாவை அடிச்சது நான் பார்த்தேன் மாமா. அவனை அடிச்ச போது நீ பார்த்ததும் தெரியும். அவன் என்ன தப்பா நினைச்சிடக்கூடாதுன்னு இப்ப நீ அவனுக்கு ஒரு விளக்கம் கொடுத்த பாரு. என்னையும் சூரிய மாமா அடிச்சிருக்காங்க, என் மேல தப்பு இருக்க போய் தான் என்ன அடிச்சிருக்காங்க, நீங்க யாரும் மேல தப்பே இல்லாம அடிச்சிட்டீங்களா என்னன்னு அவனுக்கு நீ ஒரு விளக்கம் கொடுத்த பாரு. அவன் என்ன தப்பா நினைச்சிடக்கூடாதுன்னு அதுக்காக தானடி அவன் கிட்ட அந்த விளக்கத்தை கொடுத்தேன். மாமா, உங்களுக்கு நீ எதுக்கு விளக்கம் கொடுத்த? நான் சொன்னது என்ன? ஆமா மாமா, என் புருஷனு என் அண்ணன் தப்பா நினைச்சுக்க கூடாதுல்ல, அதுக்காக தான் அவருக்கு நான் விளக்கம் கொடுத்தேன். என் பொண்டாட்டி என்ன விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கும் போது அவ என்ன பண்றான்னு என்னால கண்டுபிடிக்க முடியாது. என் பொண்டாட்டி மனசுல நான் இருக்கேன். அவ என்ன பண்ணாலும் எனக்கு தெரியும். நீ விளக்கம் கொடுத்தது இதுக்குதானே எனக்கு நல்லாவே தெரியும்டி. சரிங்க மாமா, என் புருஷனை நான் விட்டு கொடுத்துட கூடாதுன்னு தான் என் அண்ணன் கிட்ட அப்படி ஒரு விளக்கத்தை கொடுத்தேன். இப்ப நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கறேன் மாமா, எதுக்கு மாமா எங்க அண்ணனை கை நீட்டி அடிச்சீங்க? என்ன லேட்டா இந்த பக்கத்து இருப்ப? அப்படிதான், நீங்க உங்க தங்கச்சிக்காக என் அண்ணனை கை நீட்டும் போது நான் என் அண்ணனுக்காக உங்ககிட்ட பறிஞ்சு பேசலாமே, தப்பு இல்லையே. சொல்லுங்க, எதுக்கு என் அண்ணனை கை நீட்டீங்க? ஓ, நீ அப்படி வரியோ? சரி, அப்ப நானும் இப்படியே வரேன். எப்படி உங்க அண்ணனை நான் அடிச்சது எதுக்கா? உங்க அண்ணன் என் தங்கச்சியை தப்பே இல்லாம திட்டிருக்கான். திட்டினது மட்டும் இல்ல, கையை நீட்டி அடிச்சிருக்கான். அதான் எனக்கு கோவம் வந்தது, நான் அடிச்சேன். என்னடி பண்ணுவ? எங்க அண்ணன் திட்டினதும் அடிச்சதும் தப்பு தான். அந்த தப்பை நீங்க வேற மாதிரி அவர்கிட்ட சொல்லி திருத்தி இருக்கலாம். அதுக்கு கையை நீட்டி அடிக்கணும்ன்ற அவசியமே இல்லை. ஆயிரம் இருந்தாலும் என் அண்ணனை நீங்க கை நீட்டி அடிச்சது தப்பு தான் மாமா. என்னடி இல்ல என்ன உங்க அண்ணனுக்கு ரொம்ப பறிஞ்சு பேசுற? உங்க அண்ணன் பண்ணது நியாயமா? என் தங்கச்சிய ஏண்டி அப்படிலாம் பண்ணோம்? உங்க தங்கச்சியை பண்ணதுக்கு எங்க அண்ணன் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டாரு. ஏன் உங்க தங்கச்சிக்கிட்டயும் மன்னிப்பு கேட்க தயாரா இருக்காரு. எங்க நீங்க அடிச்சதுக்கு எங்க அண்ணன் கிட்ட மன்னிப்பு கேட்பீங்களா? என்ன நான் ஜீவா கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணுமா? கேட்கறேன். ஜீவா கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி மேடம் கொஞ்சம் தள்ளி வரீங்களா? உங்ககிட்ட கேட்டதேன். என்கிட்ட நீங்க ஒன்றும் மன்னிப்பு கேட்க வேணாம் மாமா. நீங்க ஜீவாண்ண கிட்ட கிட்ட போதும், என்கிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்ல. ஜீவாண்ண கிட்ட மட்டும் கேளுங்க. இல்ல முதல்ல உங்ககிட்ட கேட்டுறேன், கொஞ்சம் தள்ளி வா. இல்ல வேணாம், என்கிட்ட கேட்க வேணாம், நீங்க அண்ணன் கிட்ட மட்டும் கேளுங்க போதும். அடி, நானே மனசு சரியில்லையேன்னு உன்னை சீண்டாம வச்சிருக்கேன். மவள என்ன ரொம்ப சோதிச்சு பார்க்காத. நான் வேற மாதிரி உனக்கு தெரியும், பாத்துக்க. ஏடா கூட பிடிச்சவன் ஏதாவது பண்ணிடுவேன், அமைதியா இருந்துக்க. ஒரு மன்னிப்பு கேட்க சொன்னது குத்தமா? இதுக்கு என்னென்ன பேசுறாரு மாமா? நீங்க மன்னிப்பு கேட்க வேணாம், நான் போறேன். இருடி, நான் எதுவும் பண்ணலாம் மாட்டேன். இப்ப எனக்கு அந்த மைண்ட் எல்லாம் இல்ல, நீ போகாத. இரு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்னு தோணுது. இரு. என்ன மாமா, உங்க மனசு மாறணும்னா நான் இப்படி பேசுவேன், இன்னும் உங்க மனசு மாறலையா மாமா? என்ன மாமா? தெரியும்டி, நீயாவது என்ன போய் ஜீவா கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றவளா? என்ன விட்டு கொடுக்க கூடாதுன்னு அவன் கிட்ட விளக்கமே கொடுத்தேன். அப்படி இருக்கும்போது நீ என்ன மனசை மாத்ததான் இப்படி பேசுறேன்னு தெரியும். இல்லம்மா, என் மனசு சரியில்லை. யாரும் அனுப்புனது தப்புன்னு தோணுது. மாமா, நான் ஒன்னு சொல்லட்டா? என்னடி யாழுவ இங்கேயே கூட்டிட்டு வந்துடலாமான்னு கேக்குற, அதானே? ஆமா மாமா, அதேதான் மாமா. சரிம்மா, நான் யோசிக்கணும், எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. நான் என்னன்னு யோசிச்சு முடிவெடுக்கிறேன், சரியா? ஆமா, ஜீவா இப்ப பரவாயில்லையா? இல்ல இன்னமும் யாழுவதான் நினைச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கானா? இல்ல மாமா, ஜீவானா இன்னமும் வருத்தப்பட்டு தான் இருக்காங்க. யாழுவ பார்க்கணும்னு வாய் விடாம புலம்பிட்டே இருக்காங்க. மாமா, ஜீவானா கோயம்புத்தூர் போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காரு. நானுமே அவரை கோயம்புத்தூருக்கு போகதான் மாமா சொன்னேன். ஏண்டி எதுக்கு அப்படி சொன்ன? மாமா, ஜீவானா மட்டும் இல்ல, அங்க யாழோட மனசும் சரி இருக்காதுன்னு எனக்கு தெரியும். யாழ் மனசு ஜீவானாவை தான் தேடணும்னு எனக்கு தெரியும். ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்தாதான் அவங்க பிரச்சனைகள் சீக்கிரம் முடியும் மாமா. அதுக்கு தான் ஜீவானாவை கோயம்புத்தூர் கிளம்ப சொன்னேன். அங்க யாழ்னியும் ஜீவானாவை பார்க்காம ரொம்ப தவிச்சு போயிருப்பான். இவர் அங்க போனா அவன் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் மாமா. அதுக்காக தான் ஜீவானாவை கிளம்ப சொல்லியிருக்கேன். தப்புனா மன்னிச்சிருங்க மாமா. இல்லடி, நீ கரெக்டாக தான் சொல்லியிருக்க. நான் இதை யோசிக்கல. சரி, நீ பாரு, நானும் வெளியில கிளம்புறேன். நைட்டு வீட்டுக்கு வர மாட்டேன். நாளைக்கு மதியம் போல தான் வீட்டுக்கு வருவேன். மதியம் போல பார்க்குறேன், சரியா? அம்மா, உனக்கு வீட்டில் எதுவும் ப்ராப்ளம்லாம் இல்லைல்ல? அமைதியாக தானே போயிட்டு இருக்கு. மாமா ஏதாவது சொல்றாரா? மாமா, முதல்ல யாழினி பிரச்சனையை முடிப்போம், அப்புறம் என் பிரச்சனைக்கு வாங்க. என் பிரச்சனை
தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். இதுக்கு எப்போ விடுவு காலம்னு தெரியல. அதெல்லாம் அப்பா எதனா பண்ணிக்கிட்டே தான் இருப்பாரு. அதெல்லாம் பார்த்துக்கலாம், விடுங்க. நீங்க முதல்ல யாழினி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்க மாமா. ஏன் பிரச்சனையை அப்புறம் பார்த்துக்கலாம். ஜீவானாவை கோயம்புத்தூருக்கு கிளம்ப சொன்னது தப்பு இல்லைல்ல மாமா? இல்லடி, நீ சொன்னதான் சரி. அவனை கிளம்ப சொல்லு. சீக்கிரமா போய் யாழினி பார்க்க சொல்லு. இவன் போய் பார்த்தாதான் யாழினி மனசு கொஞ்சம் சந்தோஷப்படும். கண்டிப்பா மாமா. சரிங்க மாமா, நான் போறேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. இவ்வளோ நேரம் மனசு ரொம்ப பாரமா இருந்ததுடி. உன்கிட்ட பேசுறதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸாவே இருக்கு. நீ எப்பவும் கூட இருடி. எந்த இடத்துலையும் விட்டுட்டு போயிடாதடி. கவலையே படாதீங்க மாமா. எப்பவும் நான் உங்க கூடவே இருப்பேன். உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் மாமா. அது போல நீங்களும் எப்பவும் என் கூடவே இருக்கணும் மாமா. கண்டிப்பாடி, நான் எப்பவும் விட மாட்டேன்டி. நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் நண்பே. ஆலயது போதும், நீ சிரிச்சாலயது போதும், பசிக்காதே ஒரு போதும் என் உயிர். ஒரு பொண்ணு அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நம்ப மாட்டா. ஒருவேளை ஒருத்தங்க மேல பாசம் வச்சுட்டா பைத்தியம் மாதிரி காட்டுவா. எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும் அவமானப்படுத்தினாலும் அவங்களுக்காக உயிரை கூட கொடுப்பா. அவ்வளோ உண்மையா இருப்பா. காதல் தந்த வலி தீரும் காதலினாலே, கண்ணீரோடு முத்தங்கள் கலந்ததினாலே. என்னடி லக்கேஜ் எல்லாம் அப்படியே போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க? அதெல்லாம் எடுத்து கிளியர் பண்ணலையாடி? யாழு யாழு, நான் உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன். இல்லடி, நான் இதெல்லாம் பொறுமையா எடுத்து வச்சுக்கிறேன். எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்கு, அதான் உட்காந்துட்டேன். நான் அப்புறமா எடுத்து வச்சுக்கிறேன். யாழு, நீ இன்னமும் அதையே நினைச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, இங்க வந்தாச்சு. கொஞ்சம் அதை மறந்துரு. மறந்து உன்னை நீ மாத்திக்கடி. எல்லாம் சரியாகும் யாழு. எதை நினைச்சு நீ வருத்தப்படாத. சொன்ன கேளுடி. என்னால எதையுமே மறக்க முடியல. நானும் மறக்கணும்னு தான் ட்ரை பண்றேன். நான் மறக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். சரி, நீ எனக்கு கொஞ்ச நேரம் தனியா விடு. சரி, நான் உன்னை தனியாலாம் விடுறேன். இப்ப முதல்ல சாப்பிடணும். வா, ட்ரெயின்ல நீ சாப்பிடாமலே உங்க அண்ணன் கிட்ட போய் சொல்லிட்ட சாப்பிட்டுட்டே நீட்டு. இங்க பாரு, இப்ப நம்ம சாப்பிடணும். வா, நம்ம கேண்டீனுக்கு போய் சாப்பிட்டு வந்துருவோம். இல்ல, எனக்கு பசிக்கல. நீ போய் சாப்பிடு, நான் அப்புறமா பொறுமையா சாப்பிட்டுக்கிறேன். போ. யார்கிட்டடி போய் சொல்லிட்டு இருக்க? உனக்கு பசிக்கலையா? இங்க பாரு, நீ எல்லாம் பசி தாங்க மாட்டேடி. நீ வீட்ல இருந்து கிளம்பும்போது சாப்பிட்டியா இல்லையான்னு தெரியல. ஆனா ட்ரெயின்ல நம்ம 5 hours மேல டிராவல் பண்ணிருக்கோம். அங்கேயும் நீ எதுவுமே சாப்பிடல. இப்ப இங்க வந்து எதுவுமே சாப்பிடலன்னா எப்படி? யாரும் சொன்ன கேளு. வா, நம்ம கேண்டீன்ல போயிட்டு அட்லீஸ்ட் 2 இட்லியாவது சாப்பிட்டு வந்துருவோம். வாடி. எனக்கு பசிக்கலடி. நீ போ, நீ போய் சாப்பிட்டுட்டு வா. நான் அப்புறமா பொறுமையா போய்க்கிறேன். என்னமோ பண்ணு. இந்த காதல்ன்ற கண்டாவி ஒருத்த மனசுக்குள்ள வந்துடுச்சுன்னா அவங்களை எப்படி எல்லாம் பாடுபடுத்துதுன்னு இதோ நான் இப்ப கண்ணாலே பாக்குறேன். அப்பப்பா, இதுக்குதான் நான் எவனையும் லவ் பண்றதே கிடையாது. சைட் அடிக்கிறதோட சரி. சரிடி, எனக்கு பசிக்குது. என்னால ஒண்ணு மாதிரிலாம் பசி தாங்கிக்க முடியாது. நான் போய் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். உனக்கு வேணா டிஃபன் வாங்கிட்டு வரட்டுமா? இல்ல, எனக்கு எதுவும் வேணாம். உன்னால திருத்தவே முடியாது. நீ கடாது போ. நான் போய் சாப்பிட போறேன்டி அம்மா. எனக்கு ரொம்ப பசிக்குது. ஜீவா மாமா, நீ வீட்டுக்கு வந்துட்டியா? நேற்று நைட்டு போன. இப்போ வரைக்கும் நீ வீட்டுக்கு வந்தியா இல்லையான்னு தெரியல. நீ வீட்டுக்கு பத்திரமா வந்துட்டியா? நீ வந்திருந்தீனா என்ன தேடி இருப்பல மாமா. என்ன தேடி தேடி ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பல மாமா. மாமா சாரி மாமா, நான் உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நான் நினைக்கல மாமா. ஆனா வேற வழி இல்லை மாமா. இனிமே நீ என்ன பார்க்கவும் பேசவும் கூடாதுல்ல, அதுக்காக தான் மாமா நான் ஃபோனு எல்லாத்தையும் அன்னைக்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். மன்னிச்சிரு ஜீவா மாமா. ஜீவா மாமா பாவம் எவ்வளோ கஷ்டப்பட போகுதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் என்னால் எதுவுமே பண்ண முடியல மாமா. சாரி. நீ என்ன நினச்சி ரொம்ப வருத்தப்படுவேன்னு எனக்கு தெரியும். நேற்று என்னை நீ திட்டினதெல்லாம் நான் மனசுல தான் வச்சுக்கல மாமா. எனக்கு தெரியும் நீ அத்தைக்காக தான் என்னை திட்டியிருப்பேன்னு. ஆனால் இப்போ நான் உன்னை விட்டுட்டு வந்ததும் அத்தைக்காக தான் மாமா. என்னடி சாப்பிட்டுட்டியா? அது சரி, இப்பதான் சாப்பிடலானே போனேன். அதுக்குள்ளதான் சாப்பிட்டு வந்துட்டு இருப்பேன். நான் எங்க சாப்பிட்டேன்? அது சரி,
உன் பிரச்சனையே பெரும் பிரச்சனையா இருக்கு. சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும். நீ யாரு? உன்னை தேடிக்கிட்டு யாரும் வந்திருக்காங்கடி. என்ன தேடிக்கிட்டா? என்ன தேடிக்கிட்டு யார் வரப்போறா? அண்ணா கூட அடுத்த வாரம் தான் வரேன்னு சொன்னாங்க. வேற யாரையாவது இருக்கும், உனக்கு தெரியல. நீ போ. நீ லூசு குறுமுட்டை, உன்னை தேடிக்கிட்டு தான் வந்திருக்காங்க. உன் பேர் தான் யார்? நீ தானே? வா, நீ தானே திண்டிவனத்துல இருந்து வந்த பொண்ணு? உன்னதான் தேடி வந்திருக்காங்க. வா வந்து பாரு. என்ன தேடிக்கிட்டா? இப்பதானே நானே ஊர்ல இருந்து வந்தேன். அதுக்குள்ள யாரு? சரி இருடி வரேன். ஏய் யாருடி வந்தது? இங்க யாருமே காணுமே. என்ன தேடியா வந்திருக்காங்க? இல்ல நீ போய் சொல்லி கூப்பிட்டுட்டு வரியா? ஆமாண்டி, உன்னை போய் சொல்லி கூட்டிட்டு வரணும். எனக்கு தலையெழுத்து பாரு. இரு, நான் நகர்ந்து வரேன், அப்புறம் பாரு. அவரு என் பின்னாடி தான் இருக்காங்க. யாரு? மேடம் இப்ப பாருங்க, அது யாருன்னு உங்களுக்கே தெரியும். ஜீவா மாமா. ஆமாண்டி, நானே தாண்டி. யாழ் குட்டி. தாங்காத பாரம் நான் தாங்கும் போதும் என தாங்கும் தூணாக நீதானடி. யார் வந்த போதும் யார் போன போதும் la 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 நெஞ்சில் வைக்கும் நீ மின்னலோடு நீ உன்னை கண்டவரை கண் கலங்க நிற்க வைக்கும் நீ பெண்ணே என்னடி உண்மை சொல்லடி ஒரு புன்னகையில் பெண்ணினமே கோபப்பட்டது என்னடி. ஏண்டி எதுக்கு என்கிட்ட கூட சொல்லாம வந்த? நான் தப்பு பண்ணேன்டி, அதுக்காக எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுப்பியா? ஜீவா மாமா, இல்ல இல்ல, நான் உனக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கல மாமா. நீதான் வெளியில போயிட்டல, அதான் மாமா உன்கிட்ட சொல்ல முடியாம போயிடுச்சு. உன்கிட்ட சொல்லாம வந்ததுக்கு சாரி மாமா. யாரு? நீங்க பேசிட்டு இருங்க, நான் உள்ள இருக்கேன். ஏய், நான் உனக்கு கோயம்புத்தூருக்கு போகக்கூடாதுன்னு சொன்னேன். ஏண்டி வந்த? எதுக்கு வந்த? என்ன தனியா தவிக்க விட்டுட்டு வந்துடுற? எதுக்கு நீ தனியா தவிக்க விட்ட? ஆமாண்டி, நான் உன்னை திட்டம் அடிச்சேன், அது தப்பு தாண்டி. அதுக்காக எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை தருவியா? என்னை பார்க்க உனக்கு பாவமா இல்லையாடி? நீ திருப்பி கேட்கும், நீ என்ன திட்டம் போதும் அடிக்கும் போதும் உனக்கு என்ன பார்க்க பாவமா இல்லையான்னு. சாரிடி, நான் ஏதோ பைத்தியக்காரன் மாதிரி இருந்துட்டேன்டி, மன்னிச்சிருடி. இன்னைக்கெல்லாம் உன்னை பார்க்காம நான் நல்லாவே இல்லை தெரியுமா? வித்து பிடிச்சி போய் வந்திருக்கேன்டி. இப்போ உன்னை பார்த்துட்டு இருக்குதாண்டி என் உயிரே எனக்கு வருது. மாமா இல்ல இல்ல மாமா, நான் உனக்கு பனிஷ்மெண்ட்லாம் தரல மாமா. நான் படிக்கணும்ல, அதுக்காக தான் நான் கிளம்பி வந்துட்டேனே. உன்கிட்ட சொல்லாம வந்ததுக்கு சாரி மாமா. சரிடி யாழ்குட்டி, இனிமே அழாத. இங்க பாரு, அழாத. எல்லாம் நடந்துருச்சு, விடு. என்ன மன்னிச்சிருடி. இனிமே மாமா இப்படிலாம் நடந்துக்க மாட்டேன். சாரிடி. நான் எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒத்த வார்த்தையா மன்னிச்சிரு கேட்கறது தப்புதான், எனக்கு தெரியும். இனிமே உன் ஜீவா மாமா இப்படி இருக்க மாட்டேன், சரியா? மன்னிச்சிருடி. என்ன மன்னிப்பியாடி? என்ன மாமா எதுக்கு இப்படி எல்லாம் கேக்குற? நீ என்ன தப்பு பண்ண? நான் எதுக்கு உன்னை மன்னிக்கணும்? நீ எல்லாம் எந்த தப்பு பண்ணல, நான் தான் உன்கிட்ட சொல்லாம வந்துட்டேன். அதுக்கு நீ தான் என்ன மன்னிக்கணும். அதுதான் நான் சாரி கேட்கறேனே. ஏய், நீ தாண்டி என்ன மன்னிக்கணும். சரிடி, அதெல்லாம் போட்டு விடு. நீ வா, நம்ம கிளம்பலாம். நீ போயிட்டு உன் லக்கேஜ்லாம் எடுத்துட்டு வா, நம்ம போவோம். இல்லை உன் லக்கேஜ்லாம் எங்கே வச்சிருக்கேன்னு சொல்லு, நான் எடுத்துட்டு வரேன். எங்க இருக்குன்னு சொல்லுமா, நான் போய் எடுத்துட்டு வரேன்டி. வா கிளம்புவோம். மாமா எங்க கிளம்ப சொல்ற? எங்கன்னா நம்ம வீட்டுக்கு. இவ்வளவு நாள் நீ எங்க இருந்த? அங்கதான் உனக்கு கிளம்ப சொல்றேன். வா நம்ம வீட்டுக்கு போகலாம். இல்ல மாமா, நான் இப்பதான் காலேஜ் ஜாயின் பண்ண போறேன். நாளைல இருந்து தான் எனக்கு காலேஜ் ஓப்பனிங். நான் எப்படி வர முடியும்? இதோட 6 months அப்புறம் ஒரு செமஸ்டர் வரும், அப்ப லீவ் விடுவாங்கல்ல, அப்ப வரேன். இல்லைன்னா அதுக்கு முன்னாடியே உனக்கு கல்யாணம் நடக்கும்ல, அந்த கல்யாணத்துக்கு வரேன் மாமா. என்னது, எனக்கு கல்யாணமா? ஏய், என்னடி வளர்ற? யார் சொன்னா எனக்கு கல்யாணம்னு? யாழ்குட்டி, என்னமா பேசுற? அப்படிலாம் எதுவும் கிடையாது. எனக்கு கல்யாணம்னா அது உன் கூட தாண்டி. நீ இப்ப படிச்சுட்டு இருக்கும்போது நமக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்? அதெல்லாம் நீ படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு கல்யாணம். அதெல்லாம் எனக்கு கல்யாணம்லாம் எதுவும் இல்லை. நான் சொன்னா கேளு. நீ போ, லக்கேஜ் எல்லாம் எங்க வச்சிருக்கேன்னு சொல்லி நான் எடுத்துட்டு வரேன். நம்ம கிளம்பலாம். இல்ல மாமா, உனக்கு அடுத்த மாசம் கல்யாணமா? எனக்கு தெரியும். அதுவும் யார் கூட தெரியுமா? உனக்கும் அந்த டாக்டருக்கும் தான் கல்யாணம் மாமா. எனக்கு தெரியும் மாமா.
நீ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு மாமா. யாருமா எனக்கும் அந்த டாக்டருக்கும் கல்யாணம்னு யார் சொன்னது? யார்டி சொன்னது? ஜீவா மாமா, யார் சொன்னா என்ன? எதுக்கு இப்ப நீ கோவப்படுற மாமா? அவங்கதான் மாமா உனக்கு கரெக்டா இருப்பாங்க. யார் குட்டி சாரிடி. இங்க பாருடி, எனக்கு கல்யாணம்னு ஒண்ணுனா அது உன் கூட மட்டும்தான்டி. நீ தான் என் பொண்டாட்டி. நான் உன்னை லவ் பண்ணும்போது வேற எவ்வளோ நான் கட்டிப்பேன்? இங்க பாரு, நீ மட்டும்தான் என் பொண்டாட்டி. நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன். எனக்கு கல்யாணம்னா அது உன் கூட மட்டும்தான்டி. வேணாம் மாமா, நான் உனக்கு கரெக்டா இருக்க மாட்டேன் மாமா. உனக்கு அந்த டாக்டர் தான் சரியா இருப்பாங்க. நீயும் நல்லா படிச்சிருக்கியா, நல்லா பெரிய ஆஃபீஸ்ல வேலை செய்யறியா, அவங்களும் நிறைய படிச்சிருக்காங்க, அவங்களும் ஒரு டாக்டரா ஒர்க் பண்றாங்கல்ல. அப்போ உனக்கும் அவங்களுக்கும் தான் கரெக்டா இருக்கும் மாமா. நீ அவங்களே கல்யாணம் பண்ணிக்கோ மாமா. நான் உனக்கு சரியா வர மாட்டேன் மாமா. நான் ஒரு அறவைக்காடு மாமா. எனக்கு எங்க எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது, எப்படி பேசணும்னு தெரியாது மாமா. நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா லைஃப் லாங் நீ கஷ்டம்தான் மாமா படணும். நான் ஒரு லூசு மாமா. என்னை நீ கட்டிக்கிட்டு கஷ்டப்படுவேன் மாமா. வேணாம் மாமா. யாருமா அப்படிலாம் பேசாதடி. ஏற்கனவே நான் மனசு நொந்து போய் வந்திருக்கமா. இங்க பாரு, உங்ககிட்ட இப்படிலாம் சொன்னது யாரு? யாருன்னு சொல்லு. அவங்கள இங்க பாரு யாருமா, யார் சொன்னா? இங்க பாரு, நீ மெச்சூர்டான பொண்ணுடி, நல்ல புத்திசாலியான பொண்ணுடி. புத்திசாலியா இருக்க போய் தான் உன் மாமாவை யாரும் எதுவும் தப்பா நினைச்சிடக்கூடாதுன்னு என்னை பத்தி நீ யார்கிட்டையும் எதுவுமே சொல்லலடி. எனக்கு தெரியும். சூர்யா மச்சான் உன்னை மிரட்டி கேட்க போய் தான் நீ சொல்லியிருக்க. இல்லைனா உன் இடத்துல வேற ஒரு பொண்ணு இருந்தா என்ன பண்ணிருப்பா தெரியுமா? இந்நேரம் என்னை பத்தி சொல்லி அது பெரிய பிரச்சனை ஆக்கியிருப்பா. ஆனா நீ எதுவுமே பண்ணலடி. ஏன்னா உனக்கு நானும் அவ்வளோ இஷ்டம்டி. என்னை யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு நீ அதை மட்டும் உறுதியாக இருந்திருக்கேடி. எனக்கு தெரியும்டி. யாழ்குட்டி நீ மட்டும் தான் என் பொண்டாட்டி. வேணாம் மாமா, நான் உனக்கு சரியா வர மாட்டேன் மாமா. எனக்கு ஒரு டீயை கூட ஒழுங்கா பிடிச்சி கொடுக்க தெரியாது மாமா. கொதிக்க யார் மேலேயாவது ஊத்திடுவேன் மாமா. பாரு, உடம்பு சரியில்லைனா ஒரு கஞ்சி வச்சு கொடுக்க கூட எனக்கு தெரியாது மாமா. முளக்கப்படியோ உப்பையும் அள்ளி கொண்டு போய் கொடுத்துருவேன் மாமா. என்ன நீ கட்டிக்கிட்டா காலம் பூரா கஷ்டப்படுவேன் மாமா. வேணாம் மாமா, என்ன நீ கட்டிக்கிட்டீனா நாளைக்கு நமக்கு பொறுக்க போற குழந்தையும் என்ன மாதிரி லூஸாவே பொறுக்குமா மாமா. வேணாம் மாமா, நீ அந்த டாக்டரே கட்டிக்கா. அப்பதான் உங்களை மாதிரியே புத்திசாலியா குழந்தை பொறுக்கும். நீ சந்தோஷமா இரு மாமா. உன் கல்யாணத்துக்கு நான் வரேன் மாமா. மாமா, உனக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா எனக்கு சொல்லு மாமா. நான் வந்து பார்க்கறேன் மாமா. மாமா, என்ன விடு மாமா. என்னடி, ஏதோ நான் தப்பு பண்ணிட்டேன்னா அதுக்காக என்னென்னமோ பேசிக்கிட்டு போறேன்? இங்க பாரு, நீ மட்டும் தான் என் பொண்டாட்டி. யார் என்ன சொன்னாலும் சரி, நான் உன் கழுத்துல தான் தாலியை கட்டுவேன். உனக்கும் எனக்கும் தான் குழந்தை பிறக்கும். யார் சொன்னா நம்ம குழந்தை லூஸா வரும்னு? என் பொண்டாட்டி எப்பவும் புத்திசாலி தாண்டி. யாழ்குட்டி நீ எப்பவும் மெச்சூர்டான பொண்ணுடி. எவ்வளவு மெச்சூர்டா இருந்தா இந்த அளவுக்கு பேசுவேன் நீனு? பாரு, மனசுக்குள்ள எவ்வளவு வலியை வச்சுக்கிட்டு என்ன நீ வேற ஒருத்தி கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்ற? இது போதாதாடி? ஒரு பொண்ணுக்கு இது ஒண்ணு போதும்டி. யாருமா, எனக்கு நீ வேணும், நீ மட்டும்தான் வேணும். யார் என்ன சொன்னாலும் சரி. என்ன சொன்ன? அந்த டாக்டரை நான் கட்டிப்பேனா? நீ நம்பையாடி நான் அந்த டாக்டர் கல்யாணம் பண்ணிப்பேன்னு? இல்ல மாமா, உனக்கும் அந்த டாக்டருக்கும் தான் கல்யாணம்னு அத்தை சொன்னாங்க மாமா. ஹாய் டியர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன் டியர்ஸ். நம்ம சப்ஸ்கிரைபர் சித்ரா சிஸ்டர், அவங்களுடைய சிஸ்டர் சீதா சிஸ்டருக்கு இன்னைக்கு பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சீதா சிஸ்டர். விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி சீதா டியர். சீதா சிஸ்டர், இன்னைக்கு போல நீங்க லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர், அவங்களுடைய சன் கவின்குமாருக்கு இன்னைக்கு 8th பர்த்டே செலிப்ரேட் பண்றாங்க. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கவின்குமார் தங்கம். விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி கவின்குமார் செல்லம். கவின் தங்கம், இன்னைக்கு போல நீங்க லைஃப் லாங் ஹாப்பியாவும் சுட்டித்தனமாவும் இருக்க இந்த அங்கிள் ஆண்டியோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் தங்கம். ஓகே டியர், பை. பை ஃப்ரெண்ட்ஸ்.